ஹாய் வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து வீட்லயே ஓரியோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஓரியோ ஐஸ்கிரீம் கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரீசரில் சில்லுன்னு இருக்கிற க்ரீம் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நல்லா பீட் பண்ண ஐஸ்கிரீம் அந்த லெவலுக்கு வந்து வரும். இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து இனிப்பு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் இருந்தால் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். அதிகமாக இருந்தால் நல்லாவே இருக்காது, கம்மியாக இருந்தாலும் க்ரீம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்காவது சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்பூனில் வந்து க்ரீம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து கீழே வந்து ஃபால் ஆகாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து க்ரீம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட்டை சென்டரில் இருக்கிற க்ரீம் எடுக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு 2-3 பல்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி கொரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து ஐஸ்கிரீமில் நம்ம சாப்பிட்றப்ப வந்து இடையில அப்படியே அந்த ஓரியோ பிஸ்கட் அந்த லைட்டாக கடிப்படும். இப்போ இந்த பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பாதி க்ரீம் பாதி அந்த பிஸ்கட் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இல்லை 3/4 பங்கு அளவுக்கு வந்து நீங்கள் பிஸ்கட் சேர்த்துட்டு க்ரீம் லைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டாலும் சரி. இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் ஒரு 60% பிஸ்கட்டும் ஒரு 40% வந்து க்ரீமும் அப்படியே வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இது டேஸ்ட் உங்களுக்கு க்ரீம் நிறைய பிடிக்கும்னா க்ரீம் அதிகமாக இருக்க மாதிரியும் இந்த பிஸ்கட் கம்மியாக இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க. இல்லை பிஸ்கட் டேஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா க்ரீம் கம்மியாக இருக்க மாதிரி பிஸ்கட் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. பொழப்பில் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்டிஃபாக க்ரீம் வந்ததுக்கப்புறம் பவுடர் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து பிஸ்கட் பவுடர் வந்து சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த க்ரீம் வந்து ஒரு மாதிரி லிக்விடாக ஆயிரும். இப்போ வந்து நான் பேப்பர் கப் இருக்கும்ல, அந்த டீ டம்ளர் அந்த மாதிரி இதில் வந்து நான் க்ரீமை வந்து போட்டு வச்சிட்றேன். அப்படியே நீங்கள் பெரிய ஏர்டைட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தும் சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது சின்ன கப்பில் கூட நீங்கள் வேணுங்கிறப்போ ஒரு சின்ன கரண்டி வச்சு வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கப் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்து வீட்டில் இருக்கிற டீ கப் எடுத்து அதில் வந்து நல்லா இது பண்ணிக்கிட்டேன். க்ரீம் வந்து நீங்கள் அந்த கப்பில் போடுறப்ப நல்லா கொஞ்சம் அழுத்தி க்ரீம் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆகிறப்ப சூப்பராக இருக்கும். ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா அப்படியே மேலால் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோவா வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்காது, வெறும் க்ரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த டீ கப்பில் போடுறப்பவே கொஞ்சம் அழுத்தி வந்து போட்டுருங்க. அப்புறம் வந்து கீழே வச்சு 2 டேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் டீ கப் அளவுக்கு வந்து பட்டர் ஷீட் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதில் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அப்படியே அந்த ஃபீல் இருக்குங்கிறக்காக இதை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடையில் வாங்கினோமா இல்லை வீட்டில் பண்ணோமா அந்த மாதிரிலாம் இல்லை, கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது நான் ஹைதராபாத்தில் இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஓரியோ ஐஸ்கிரீம் இருக்குன்னே தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் எங்கேயும் சாப்பிடல. சரி ஒரு நாள் திடீர்னு சரி ஓகே வீட்டில் ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணது தான். டேஸ்ட் நாங்கள் எப்படி சாப்பிட்டோனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எந்த வித்தியாசமும் இல்லை. ஸ்வீட்டும் வந்து மைல்டாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் லைட்டாவது சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.